இப்போ நடக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறதுல பாஜக ஆளுநரை வச்சு விளையாடுற மாதிரி திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. எங்கேயோ ரிசோர்ட்ல போய் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கெல்லாம் படுத்திருக்காங்க. இன்னைக்கு இப்போ அந்த புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய முக்கியமான ஒரு நிர்வாகி சொல்றாரு, தமிழ்நாட்டில் சூடா இருக்கு, அதனால எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் வந்து ரிசோர்ட்ல தங்கி இருக்காங்க, வேற எந்த காரணமும் கிடையாது. ஆமாண்டா, நாங்கெல்லாம் கேனேனுங்க, நீங்க சொல்றதெல்லாம் நாங்க நம்பிட்டே இருக்கணும், தமிழ்நாட்டில் சூடா இருக்கு, அப்புறம் எல்லா மக்களையும் கொண்டு புதுச்சேரியில் கொண்டு வச்சிட வேண்டியதானே, அப்ப மக்கள் எல்லாரும் இங்க அவதிப்பட்டு இருக்கணும், எம்எல்ஏக்கள் ஆன உடனே நீங்க ரிசோர்ட்ல போய் தங்கிடுவீங்களா அப்படிங்கிற கேள்வி கீழ கருத்துக்களை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. கிட்ட இருந்தா எங்களுடைய உபரி கட்சிகள் இருக்காங்க, இந்த பக்கம் பாமக 4 சீட்டு வச்சிருக்காங்க, அவங்களையும் நாங்க விட மாட்டோம், இந்த பக்கம் விசிகா கம்யூனிஸ்ட் அவங்களையும் நாங்க விட மாட்டோம், இப்படி எல்லாத்தையுமே பிடித்து வைத்து கடைசி வரை விஜய் அவர்களை ஆட்சி செய்ய விட மாட்டோம், இங்க புதிய ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் உருவாகாமல் பார்த்துக் கொள்வோம். ஆனா வெளியில வந்துட்டு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கட்டுமே, அது நாங்க எப்பவுமே ஆதரவு கொடுப்போம். ஆளுநரே உனக்கு மனசாட்சி இல்லையா? ஆளுநர் சொல்வது மிகப்பெரிய தவறு. இன்னைக்கு வைகோ வந்து சொல்லியிருக்கார், எவ்வளவு பெரிய மனசு ஸ்டாலின் அவர்களுக்கு, விஜய் அவர்கள் ஆட்சி செய்யட்டும், அதற்கு நாங்க இடையூறா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அவரே மாதிரியான ஒரு தலைவரை எப்படி பார்க்க முடியும் இந்த பூவுலகம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். நான் என்ன கேட்கிறேன்னா, சார் அதே ஸ்டாலின் அவர்கள் தான் இல்லப்பா நீங்க எங்க கூட இருங்க, எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்கிற அந்த தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதுல திமுகவினுடைய இரட்டை வேடம் அப்படிங்கிறதுக்கு திமுகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, மெல்டிங் பாயிண்ட் சரவணன் அவர்கள். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நல்லா பார்த்துக்கோங்க, இது எல்லாமே திமுகவினுடைய பல முகங்கள். அப்போ இந்த சரவணன் அவர்கள், அவர் தான் செய்தி தொடர்பாளர், மிக முக்கியமான திமுகவினுடைய பிரச்சார பீரங்கியாக இருக்கக்கூடிய நபர். மெஜாரிட்டி ஆதாரங்களை கேட்க ஆளுநருக்கு முழு உரிமை உண்டு, ஆட்சி அமைக்கும் விவகாரத்தில் ஆளுநர் தனது விருப்புரிமையை பயன்படுத்த முடியும். சரவணன் திமுக ஆளுநரை இவங்க குறை சொல்லவே இல்லை. அவங்க ஆட்சி காலத்தில் ஆளுநர் தும்னா ஆளுநர் பிஜேபியினுடைய கைகூலி, எங்களுக்கு எதிராக பேசுறார், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி அப்படியே வீடு கட்டிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அதே சரவணன் அவர்கள் சொல்றாங்க, இல்லங்க அது வந்து தப்பு, ஆளுநர் கேட்க தான் செய்வார், நீங்க தான் கொடுத்தாலும் தாவேக்கா ஆட்சி மட்டும் வந்தா போதுமா, எங்க முன்னாடி நீங்க கட்சி ஆளும் கட்சியா வந்துருவீங்களா அப்படிங்கிற ஒரு மனநிலைமை இவங்களுக்கு.